Hello traders, welcome to the channel. இன்னையோட டேட் பார்த்தீங்கன்னா 27th ஏப்ரல். நிஃப்டி இந்த வாரம் வந்து 22,452ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 48,294ல க்ளோஸ் ஆயிருக்கு. நான் ஒரு 2-3 மந்த்ஸாக வீடியோஸ் போட முடியல சேனலில். ஒரு எலியட் வேவ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தனால என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் அதனால் இங்கிலீஷ் சேனலில் போட்டுட்டு இருந்தேன். பட் இனிமேல் வந்து ரெகுலராக வந்து தமிழ் சேனல்லையும் போடுவேன். நிஃப்டி அனாலிசிஸ், அதே சமயம் கேஷ் ஸ்டாக் அனாலிசிஸுமே வந்து ரெகுலராக என் வீடியோவில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். எலியட் வேவோட 100% ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணணும், தியரட்டிக்கலாக எதுவுமே நான் பேச மாட்டேன். 100% எலியட் வேவை ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத என்னோட ஐடியா. ஸோ எலியட் வேவ் விரும்புகிறவங்க, எலியட் வேவ் பற்றி ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக 100% எலியட் வேவை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது எப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ரைட். ஸோ இந்த வாரத்தோட நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் போன வாரம் வந்து இந்த இங்கிலீஷ் சேனலில் சில லெவல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேப் ஜோனும் அதே சமயம் 78.6% ரீட்ரேஸ்மெண்ட்டும் ப்ரைஸ் ரீச் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து அந்த லெவலில் ரீச் ஆகி தான் இப்போது டிக்ளைன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த வாரம் என்ன எதிர்பார்க்கலாம், நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இந்த கம்மிங் வீக் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா 25th ஏப்ரல் ஒரு 2 days முன்னாடி நான் என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, when the price was trading around 22,573 நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது there are alteration in count. ஸோ சில லெவல்ஸ் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 2-3 வியூ இருக்குது எலியட் வேவில் வந்து. இப்போது கரெக்டாக வந்து ஒரு 1 or 2 வியூஸ் இப்போ பாசிபிலிட்டி இருக்கிறனால எக்ஸாக்டாக வியூ என்னால் கொடுக்க முடியல. அதே சமயம் ஒரு முக்கியமான லெவல்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லெவல்லேருந்து 22,573ல இருந்து ப்ரைஸ் லோ ஆகாமல் மேலே போச்சுன்னா 22,650லேருந்து 22,730 வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு லெவல் சொல்லியிருந்தேன். அதே சமயம் ஹை மேக் பண்ணாமல், அதாவது 22,573 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட் எடுத்திங்கன்னா இதுதான் ஹை. இந்த புதுசாக ஒரு ஹை மேக் பண்ணாமல் ப்ரைஸ் அப்படியே கீழே போச்சுன்னா நம்ம ஒரு டீசெண்டான கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த சார்ட். அந்த அன்னைக்கு 25th ஏப்ரல் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து இதை தாண்டலை, இந்த ஹையை தாண்டலை, இது தாண்டாமையே கீழே இறங்கி வந்துருச்சு. ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்த அடுத்த நாள் the price moves lower without making one more high. ஸோ எதிர்பார்த்த ஹை மேக் பண்ணாதனால கரெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த வீக் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான லெவல்ஸ் நம்ம என்ன பார்க்கணும்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு லாங் டேர்ம் அனாலிசிஸ் வியூ கொடுத்துட்றேன். ஏன்னா இங்கிலீஷ் சேனல் நிறையா கொடுத்துருந்தேன், தமிழில் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிக்கர் வேவ் 2 முடிஞ்ச இடம் இது 2022. ஸோ அதுலேருந்து கணக்கு எடுத்துட்டோம்னா இது வேவ் 1, வேவ் 2, இது எல்லாமே வேவ் 3. யூஸ்வலாக வேவ் 3 வந்து 5 சப்வேஸோடு போகும், அதுதான் வேவ் 3. அதனால தான் நம்ம வேவ் 3 வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு வேவ் 3யை கேப்சர் பண்ணணுங்கிறது ஒவ்வொரு ட்ரேடரோட ஒரு ஆசை. ஸோ அந்த வேவ் 3ல வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4 அண்ட் வேவ் 5 போகணும். அப்போ தான் இந்த பிக்கர் வேவ் 3யே முடியும் நிஃப்டியில். ஸோ இது வந்து புல்லிஷ் கவுண்ட். இப்போ என்ன கன்ஃபியூஸ்னா, இந்த 4th வேவ் இங்கே முடிஞ்சுதா இல்லை இது எல்லாமே 4th வேவா? ஸோ இதுதான் ஐடியா. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியாவில் 4th வேவ் இங்கே முடிஞ்சிருந்துச்சுன்னா இது வந்து 1 of 5, 2 of 5 அண்ட் 3 of 5மே அப்படியே ப்ரொசீட் ஆகிடும், மேலே போகும். ஒருவேளை இது எல்லாமே 4th வேவாக இருந்தால் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி உருவாகலாம். இந்த ட்ரையாங்கிள் இங்கேயும் ஸ்டாப் ஆகலாம், இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சின்ட்டு இன்னொரு ஹை போயிங்க கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் ஹை மாதிரி போய் ஒரு ஃபால் வந்து சின்ன டிக்ளைன் வந்து இங்கே மறுபடியும் போகலாம். ஸோ இதெல்லாமே இப்போது ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்த வாரம் என்ன, அப்போ என்ன வேவ் உருவாகுது, ஸோ நெக்ஸ்ட் வேவ் தான் நான் அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். வேவ் 4 இருந்துச்சுன்னா ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆகலாம், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சைட்வேஸ் கன்சால்டேஷனாக போகலாம். ஒருவேளை வேவ் 4 முடிஞ்சிருந்தால்
இது 1 ஆஃப் 5, 2 ஆஃப் 5 அண்ட் 3 ஆஃப் 5 அப்படியே வந்து மேலே போயிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் லார்ஜர் பிக்சரோட ஒப்பீனியன். ஸோ இந்த ஐடியாவை பேக்ரவுண்டில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்கும் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணலாம். ஹவர்லி சார்ட். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமிலியரான கரெக்டிவ் பேட்டர்ன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது ஒரு கர்வி நேச்சர், ஒரு வேவ் முடிகிறது. ஓகேங்களா? ஒரு வேவ் அப்படியே வந்து கர்வாக முடிஞ்சு ஒரு சடன் ரைஸ், அந்த உடனே அந்த ஃபால் வந்து இந்த ஹையை க்ளோஸ் பண்ணுறது வந்து கரெக்டிவ் பேட்டர்ன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது நிறையா டைம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கேன். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து டீசன்ட் கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த 2 லெவல் நீங்கள் முக்கியமாக இந்த வீக் பாருங்கள். நான் இதை எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1, 2 இது எல்லாமே 3, 1, 2, 3, 4, 5 ஒரு 4 and 5 ப்ரொசீட் ஆகலாம். இந்த 4 எங்கே நிற்கலாம் அப்படின்னா, இது நடக்கிறதுக்கு இந்த வியூ முக்கியம். சரிங்களா? இது நடந்தால் தான் நம்ம இப்போ பேசின வியூவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய லெவல்ஸ், சப்போஸ் இந்த ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகி 22,475லேருந்து 22,500க்குள்ளே ரிஜெக்ட் ஆகி ஒரு ஒன் மோர் லோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் மோர் லோனா இந்த லோ கீழே 22,380 கீழே வந்துருச்சுன்னா இது ஒரு 5 வேவ் டிக்ளைன் அப்படின்ட்டு ஆயிரும். ஸோ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த வாரம் 22,475லேருந்து 22,500க்குள்ளே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி அதே சமயம் ஒரு புது லோ 22,380 கீழே வந்துருச்சுன்னா இது வந்து ஒரு வேவாக தான் ட்ரீட் ஆகணும். ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஒரு டீசன்ட் கரெக்ஷன் இப்படி வரும். ஓகேங்களா? இது அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்பெக்டேஷன். முக்கியமான லெவல்ஸ் இதுதான். 22,475லேருந்து 22,500 ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஒன் மோர் லோ டு 22,380 கீழே. இதுதான் ஐடியா. அது நடக்கும்போது நம்ம அடுத்த அப்டேட் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் இதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி இதுதான் என்னோட ப்ரைமரி வியூ. ஸோ 1 ஆஃப் 5 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த வியூவில் இது நடக்கலாம். அப்படி நடக்கும்போது ஈவன் இது ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனாக இருந்தால் இங்கேயும் கூட ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த சொன்ன இல்லையா ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கூட ஆகலாம். பட் இதுதான் அடுத்தடுத்த வேவுக்கு உண்டான சிச்சுவேஷன். இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ இதுதான் நிஃப்டியோட அப்டேட். நீங்கள் அடுத்த வாரம் பார்க்க வேண்டிய லெவல்ஸ், எங்கே ரிஜெக்ட் ஆகணும், எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருவேளை டிக்ளைன் கீழே போகணும், ட்ரையாங்கிள் இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டிக்ளைன் கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஸோ நம்ம எனிவே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக பார்க்க வேண்டிய லெவல் இதுதான். ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் இந்த வீக் பார்க்கணும். எங்கே ரிஜெக்ட் ஆகுது லெவல்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி கரெக்ஷன் எதிர்பார்க்கும் போது பேங்க் நிஃப்டியும் கரெக்டாக ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு 5 வேவ் டிக்ளைன் இல்லை. ஸோ 5 வேவ் டிக்ளைன் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் கீழே ஒரு முறை வந்துட்டு போனால் தான் 5 வேவ் ஆகும். ஸோ நம்ம நிஃப்டியில் எதிர்பார்த்த மாதிரியே ரிஜெக்ட் ஆகி ஒரு லோ வருதான்ட்டு பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கணும். ஸோ ரிஜெக்ட் ஆகி ஒன் மோர் லோ வந்துச்சுன்னா இது ஒரு 5 வேவ் டிக்ளைனாக எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ஒரு 3 வேவ் கரெக்ஷன் இனிஷியலாக. நம்ம அதுக்குள்ளே அடுத்த அப்டேட்டில் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்து நம்ம அடுத்த அப்டேட் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது இந்த அடுத்த வாரத்துக்கு மட்டும்தான் எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இது மோஸ்ட்லி இது வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி அப்டேட். ஸ்மால் அண்ட் மிட் கேப் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக இங்கிலீஷ் சேனல் சொல்லிட்டு இருந்தேன். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேனலோட டாப் ரீச் பண்ண போகுது. பட் அதே சமயம் இது தேர்ட் வேவ். டெஃபினட்டாக மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் இதை தாண்டி தான் போகும். பட் ஆனால் அதுக்காக உடனே போகுமா இல்லை இங்கே ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுமான்னு தெரியல. பட் மோஸ்ட்லி இந்த இடத்துல வரும்போது உங்களோட ஸ்டாக்ஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வேலை செய்யும். அதை விட முக்கியமாக இது ஜஸ்ட் ஒரு 100% தான் ரீச் ஆயிருக்கு ப்ரைஸ். வேவ் 3 அட்லீஸ்ட் ஒரு 1.618 ஆச்சு போகும். ஸோ கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 1 ஆஃப் 5, 2 ஆஃப் 5ன்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும். அதுதான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் நான் நினைக்கிறேன். பட் அது வந்து கொஞ்சம் லாங்கர் டேர்ம். ஸோ இம்மீடியட் டைமில் இங்கே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணலாம்.
ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த லெவல் ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது, பீரிஷ் மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது. பட் எனிவே பார்க்கலாம். உங்களுக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,150 அரௌண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணால் வேவ் 2 கிரியேட் ஆகணும். 1 of 5 2 of 5 அது கொஞ்சம் சைட்வேஸ்லேயோ இல்லை கொஞ்சம் டீப்பாகவும் இருக்கலாம். இப்போது அதே சமயம் மிட் கேப் 115 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸில் நிற்குது 18,827. அது விட்டுட்டா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 19,060. ஸோ இந்த ரெண்டு லெவலில் இதுவுமே மோஸ்ட்லி ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வரும். ஸோ இந்த ப்ராடர் மார்க்கெட்ஸில் மிட் கேப் ஸ்மால் கேப் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் நெக்ஸ்ட் வீக்கோ அதுக்கு அடுத்த வீக்கோ வருது அப்படின்னா நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த சூழ்நிலையில் இது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, ஒருவேளை இன்னுமே டீப்பர் கரெக்ஷன் ஆக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ் இப்படி ரியாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த சூழ்நிலையில் இந்த வேவ் 4 இங்கே முடியும். ஏ பி சிங்கிற மாதிரி போகும். பட் ஆனால் அது ரொம்ப டீப்பர் கரெக்ஷன், இதை நான் எதிர்பார்க்கல. இப்போது இந்த டீப்பர் கரெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா பேங்க் நிஃப்டியில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் புல்லிஷ் ஸ்டான்ஸில். ஏன்னா இது இந்த லைன் உங்களுக்கு வீக்லி சேனலில் காட்டுறேன். இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு புல்லிஷ் ஸ்டான்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. இப்படி ஒரு டிக்ளைன் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரைஸ் இந்த லைனுக்கு கீழே வந்துடும். சேனல் கீழேயும் இந்த முக்கியமான லெவல் 44,400 கீழே வந்துச்சுன்னா இந்த புல்லி ஸ்டான்ஸ் எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். பட் என்னோட ப்ரைமரி ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகும். ஆஃப்டர் அ கரெக்ஷன் பேங்க் நிஃப்டி விட ஈவன் பேங்க் நிஃப்டி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ப்ரைமரி வியூ இப்போதைக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டை நான் இப்போதைக்கு மாற்றலை. இது ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன், இது நடக்க வாய்ப்பு கம்மி. பட் இருந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி ட்ரையாங்கிளாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஆல்ரெடி 4th கம்ப்ளீட்டட் அண்ட் மேலே போயிடும். ஜஸ்ட் ஷேரிங் தி பாசிபிலிட்டி, நான் உங்களுக்கு அடுத்த பாசிபிலிட்டி ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் மார்க்கெட் அப்டேட் ஃபார் நெக்ஸ்ட் வீக். ஸோ உங்களுக்கு முக்கியமான லெவல் நிஃப்டியில் சொல்லிட்டேன். இந்த வாரம் பார்க்க வேண்டியது நீங்கள் ப்ரைஸ் எங்கே ரிஜெக்ட் ஆகி எப்படி போகுதுன்னு தான். அதுதான் மற்ற எல்லாத்தையுமே டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 22,475 22,500 ரிஜெக்ட் ஆகி ஒன் மோர் லோ வந்துருச்சுன்னா திஸ் இஸ் ஸ்டார்ட் ஆஃப் டிக்ளைன். இது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் டிக்ளைன். பி அப்புறம் சி போயிட்டு தான் மேலே போகும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம அதுக்கு உண்டான அப்டேட் என்னன்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் மார்க்கெட்டோட அப்டேட். ஒரு 4 சார்ட்ஸ் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் அதுக்கு அடுத்த வீக் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஆனால் எதுவுமே இது ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இதெல்லாமே நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரே முக்கியமான காரணம் என்னன்னா எலியாய்ட் வேவ்ஸ் வந்து நிறையா பேர்த்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு தான். ஏன்னா எலியாய்ட் வேவ்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்டு ஸ்டடி இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது. ஆனால் அது வந்து ரொம்ப தியரிட்டிக்கலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் வந்து இது 100% வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். நீங்கள் இப்போயே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 100% ப்ராக்டிக்கலாக தான் நான் சொல்லுவேன். என்னோட இங்கிலீஷ் சேனல்ஸ் இப்போவே ஒரு ஃபியூ வீடியோஸ் நான் தமிழில் போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எலியாய்ட் வேவ் ஒரு அட்வான்ஸ் ஸ்டடி, அது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. ஸோ அதுக்காக இந்த சார்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டெய்லி சார்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இது வேவ் 1, இது வேவ் 2, இது எல்லாமே வேவ் 3. ஸோ வேவ் 3 மோஸ்ட்லி 110க்கு போனால் இப்போ 84ல் இருக்குது. ஸோ 110 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வேவ் 3ல் இது 1 2 3 4 5. 4 வந்து யூஸ்வலாக 38%லேருந்து 50%ல் ஸ்டாப் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 50%ல் ஸ்டாப் ஆகுது. பர்சன்டேஜில் மாத்திரம் 50%. ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஒரு 1 2 3 4 அண்ட் 5 இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஈவன் நம்ம கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. வால்யூமும் ரைஸ் ஆகுது. பட் எலியாய்ட் வேவ் பொறுத்த வரைக்கும் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒன்றா இங்கே இருக்கும், இல்லைன்னா இந்த இடத்த தாண்டின பிறகு இருக்கும். ஸோ 92.5 மேலே கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. பட் ஓகே, நம்ம இந்த பேட்டர்ன் கூட யூஸ் பண்ணலாம். ஃபாலோ த்ரூ இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் இங்கே போகும். அதுக்கப்புறம்
நான் சொல்கிற மாதிரி ஒரு 110 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க, ட்ரேட் பண்ணாதீங்க. நான் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணக்கூடாது, நான் ரெக்கமெண்டும் பண்ணல. எலியாய்ட் வேவை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சார்ட், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இது வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். செகண்ட் பிபிசிஎல். பிபிசிஎல் பார்த்தீங்கன்னா இது வேவ் 1, இது வேவ் 2, இது எல்லாமே வேவ் 3. அந்த வேவ் 3ல 1 2 3 4 5 முடிஞ்சது. வேவ் 4 இங்கே பிகர் வேவ் 4 முடிஞ்சிருக்கு. சேம் இப்போ பார்த்த மாதிரியே தான். இந்த ப்ரியர் ஹை தாண்டின உடனே ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வரும், இல்லைன்னா இந்த ஹை தாண்டின உடனே ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அரௌண்ட் 650 ஜோன் தாண்டின உடனே 5 வந்து உங்களுக்கு மேலே போகும். ஸோ இதையுமே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். பிபிசிஎல் கூடவே நீங்கள் ஈவன் ஹெச்பிசிஎல், ஐஓசியும் கூட வாட்ச் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் மூமெண்ட் தான் கொடுக்கும் மோஸ்ட்லி. ஸோ பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி. அடுத்த சார்ட் பார்த்தீங்கன்னா பில்லா சாஃப்ட். இது 60 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது ஒரு லோ இன்னும் பாக்கி இருக்கோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன். கரெக்டிவ் பேட்டர்னில் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வேவ் கம்ப்ளீஷன் மாதிரி தெரியல. இப்போ நிஃப்டியில் பார்த்த மாதிரி இந்த லெவல்ஸ் நீங்கள் பாருங்கள். இந்த வாரம் இப்போ ப்ரைஸ் வந்து 673ல் இருக்குது. டைரெக்டாக கீழே வருதா, இல்லை ஒருவேளை 700 வரைக்கும் போயிட்டு இல்லை இன்பிட்வீன் இந்த லெவல்ஸில் மறுபடியும் சின்ன புல் பேக் கொடுத்துட்டு ரிஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். டைரெக்டாக கீழே வந்துச்சுன்னா இந்த லெவல் 655 தாண்டோன்னு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த ப்ரைஸ் வந்து மேபி 620, 630லேருந்து 620 வரைக்கும் போகலாம். இப்போ 673ல் இருக்குது. பிலோ 655 நம்ம எதிர்பார்க்கலாம் வந்து 630லேருந்து 620. அதுக்கு ஒருவேளை ப்ரைஸ் மேலே போச்சுன்னா ரிஜெக்ஷன் வந்து 690லேருந்து 700க்குள்ளே ரிஜெக்ட் ஆகலாம். இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஃபோர்த் வேவ் வந்து 38%லேருந்து 50% வரைக்கும் வரலாம் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாக்டாக 38.2% தான் ஸ்டாப் ஆகிருக்கு. அப்படியே கீழே வந்துச்சுன்னா 655 கன்ஃபர்மேஷன், இல்லை மேலே போச்சுன்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் ரிஜெக்ட் ஆகி கீழே வரலாம். எப்போது இன்வேலிடேஷன் அப்படின்னா இந்த லெவல் தாண்டும் பொழுது பேட்டர்ன் இன்வேலிடேஷன் ஆகும். ஸோ இதெல்லாமே ஸ்டடி பர்பஸ் வச்சுக்கோங்க, வேவ்ஸை கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் சார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, எக்ஸ்டெண்டட் வேவ் 3 எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இது பாருங்கள், ஃபுல் சார்ட்டுக்கு நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 1 2 3 4 5 லீடிங் டயகனல் வேவ் 1, வேவ் 2. இது வேவ் 3ல் ஓகேங்களா. பிகர் வேவ் 3 இன்னும் முடியவே இல்லை. வேவ் 3 இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. அந்த வேவ் 3ல் 1 2 3, அந்த வித்தின் தி தேர்ட் வேவ் கூட 1 2 3 4 5. இதுதான் எக்ஸ்டெண்டட் வேவ் 3ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வேவ் 3 எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது எக்ஸ்டெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு வேவ்க்குள்ளேயும் ஒரு 5 சப்வேஸ் வந்து கிளியராக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதுதான் எக்ஸ்டெண்டட் வேவ் 3. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேவ் 3 இங்கே முடிஞ்சுதா அப்படின்னா முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா ஸோ இது 1 2 3 4 5 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 சப்வேஸ் முடிஞ்ச உடனே ஒரு வேவ் முடியும், கம்ப்ளீட் ஆகும். அதே சமயம் கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்மேஷன் இப்போ தெரியுது. ஸோ பிலோ 1070 ஓகேங்களா, பிலோ 1070 லெவல்ஸில் நம்ம கரெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் இது கீழே வந்துச்சுன்னா. அதே சமயம் இந்த லைன் ஏன் ட்ரா பண்ணியிருக்கேன்னா சப்போஸ் இது 1 2 3 4 இருந்துச்சுன்னா 1045 சப்போர்ட் ஆகும். பட் பாசிபிளி அது நீங்கள் வரும்போது பயங்கர ஸ்பீடாக வரும். வேவ் 3 இருந்துச்சுன்னா இந்த லெவல் எல்லாம் வந்து வேகமாக தாண்டி வந்துடும். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வேவ் 3 அப்படின்ட்டு. ஸ்லோவாக வந்தால் தான் நீங்கள் சந்தேகப்படணும், 1045 ஒரு வேளை சப்போர்ட் வாங்கி மேலே போயிடுமோ அப்படின்ட்டு. ஆனால் வேகமாக வரும். ஒரு வேவ் 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப் டவுனெல்லாம் ஆகும். இந்த இடத்துல கேப் டவுன் ஆகிறது ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது உங்களுக்கு ஓப்பனிங் ஹையும் பார்த்தீங்கன்னா லோவும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அதுக்கு மேலே ப்ரைஸே போயிருக்காது. ஃபுல்லாகவே ஒரு ரெட் கேண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேவ் 3ல தான் வரும். ஸோ அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு லேர்னிங் சார்ட். மோஸ்ட்லி ஒரு கரெக்டிவ் பேட்டர்ன் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் எதிர்பார்க்கலாம். அது ஏபிசியாக 1 2 3 நம்ம லெவல்ஸ் பிரேக் பண்ணும்போது 1070 கீழே பார்க்கலாம். ஸோ 1070 கீழே வந்துச்சுன்னா நம்ம கரெக்டிவ் பேட்டர்ன் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸாக பார்க்காதீங்க. நான் வந்து ஒரு எலியாய்ட் வேவ் வந்து ஒரு 100% ப்ராக்டிக்கலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த சேனலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
மோஸ்ட்லி எலியாட் வேவ் வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக தான் பார்த்துருப்பீங்க, லேர்ன் பண்ணியிருப்பீங்க. என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 100% இது ப்ராக்டிக்கல் யூசேஜாக தான் இருக்கும். ஏன் வேவ்ஸ் டெவலப் ஆகுது, எப்படி டெவலப் ஆகும், அது லெவல்ஸ்லாம் எப்படி ஃபவுண்ட் பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே நான் இங்கிலீஷ் சேனல் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். தமிழ்லேயும் ஒரு 2, 3 வீடியோ போட்டிருக்கேன். பட் இனிமேல் ரெகுலராக தமிழில் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு எலியாட் வேவ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எலியாட் வேவை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100% ப்ராக்டிக்கலாக எலியாட் வேவ் எப்படி யூஸ் ஆகும்ன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயம் எலியாட் வேவ்ல ஒரு ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும், இல்லை ஒரு எலியாட் வேவ்ல எக்ஸ்பர்ட் மாதிரி உருவாகணும், என்னோட ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் எலியாட் வேவ் தான் யூஸ் பண்ணணும், ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு கோர்ஸ் வச்சுருக்கேன். அது இங்கிலீஷில், தமிழில் கிடையாது, இங்கிலீஷில். அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். சும்மா கண்டென்ட்ஸ் பாருங்கள். வீடியோஸ் என்னென்ன, அதோட கண்டென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் தனி வீடியோவும் மேக் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ எலியாட் வேவ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலியாட் வேவ் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபெலோ ட்ரேடர்ஸ் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இனிமேல் ரெகுலராக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்டேட், ஸ்டாக் அப்டேட், முடிஞ்ச கமோடிட்டி அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நான் வீக்லி ஒன்ஸ் இன்க்ளூட் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். ஹாப்பி வீக்கெண்ட். பை.